அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. உன்னை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள் என்று சொன்ன அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருக்காக காத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அன்றைக்கு ஒரு குருடனை பார்த்து இயேசு அவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு இயேசு அவனை அழைத்த சம்பவத்தை பார்க்கிறோம். அவன் ரொம்ப நாளாக காத்திருக்கிறான். இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டு திடன்கொள் என்று சொல்லி அவனை அழைத்து வர சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்களுடைய கூப்பிடுதல்களை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். நீங்கள் சத்தமிட்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவராக இருக்கிறார். கேட்கிறவர் மாத்திரமல்ல, நீங்கள் திடன் கொண்டு எழுந்து வந்து ஆண்டவரிடத்தில் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை விசுவாசிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திடப்படுத்துவீராக. பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.